இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல நீங்களும் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு புது நம்பர்ல இருந்து இம்மீடியட்டா உங்க சிட்டி யூனியன் பேங்கோட கேஒய்சியை இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதோட ப்ரொஃபைல் போட்டோ சிட்டி யூனியன் பேங்கோட லோகோ இருந்ததுனால அவர் டக்குன்னு யோசிக்காம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிட்டி யூனியன் பேங்க் மாதிரி இருந்தாலுமே அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இல்ல அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டாரு. ஒருவேளை அவர் பேங்க் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் பேங்க் அக்கௌண்ட் ஆட்டையை போட்டு கம்ப்ளீட்டா பணத்தை வாரி எடுத்திருப்பாங்க. பட் அதை பண்ணல. இருந்தாலுமே அவரோட மொபைல் ஹேக் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு சில நிமிஷத்திலே அவருடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் பண்ண மாதிரி ஒரு புது ஓடிபி மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி அவருக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜுமே ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சது. இது அவரால் தடுக்க முடியல. அதனால இவருடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் ஹேக் ஆயிடுச்சு. ஹேக் பண்ண அந்த ஸ்கேமர் என்ன பண்ணா, இவருடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருந்து எக்கச்சக்கமான பேருக்கு சிட்டி யூனியன் பேங்க் லோகோவை ப்ரொஃபைலா வச்சுட்டு இதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணான். இதுல ஒரு சிலர் இவர்கிட்ட போன் பண்ணி கேட்டதுனால அது ஃபேக்குங்க, இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆயிரக்கணக்கான பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். எத்தனை பேர் அதுல மாட்டினாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்க்கு நிறைய மெசேஜ் ஸ்கேமர் அனுப்புனதுனால அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மொபைல ரீசெட் பண்ணி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்பீல் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணியாச்சு. பட் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே மெசேஜ்ல வர எந்த ஏபிகே ஃபைலையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க, டவுன்லோட் கூட பண்ணாதீங்க. உங்க வாட்ஸ்அப் ஹேக் ஆகாம இருக்க மறக்காம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வைங்க. அன்னோன் ஆப்ஸ் எதுலமே பேங்கிங் டீடைல், பர்சனல் டீடைல்ஸ் இதெல்லாமே எப்பவுமே என்டர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. கரெக்டா?